அட் லாஸ்ட் த ஃபினாலே டாஸ் டைம். ஆள பிறந்தான் வல்லரசு மெமோரியல் வர்சஸ் அறந்தாங்கி. டாஸை வின் பண்ண ஆள பிறந்தான் வல்லரசு மெமோரியல். சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. தோனி மகிழன் தான் இங்கே பேட்டிங் டீமாக பார்க்க முடியுது. 5 ஓவர் மேட்ச். ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணோம். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக விக்கி ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு, நான் ஸ்ட்ரைக்கில் வெங்கட். ஸோ எல்லா மேட்சுமே வேரியேஷனாக வந்திருக்காங்க. மாற்றி ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக. ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் போட ஷாம் வந்துருக்காரு. ஓவர் தைக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன். கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. இந்த ஃபைனல் மேட்ச் பவுண்டரியோட ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பாலே ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. ஃபீல்டரை போய் விரட்டிட்டாரு. 2 ரன். செகண்ட் ஒன். லெக் ஸ்டம்பில் ஆட பார்த்தாரு. டாட் பாலா மாதிரி இருக்குது. தேர்ட் ஒன். ஸ்லோயர் ஒன். ஃப்ளைட்டட் ஒன். லாங் ஆஃப் உள்ள வச்சிருந்தாங்க. ஃப்ளாட்டாக போயிருக்கு ஒரு 6. 11வது 6 நினைக்கிறேன். ஃபோர்த் ஒன். லெக் ஸ்டம்பில் இந்த தடவை மேலே ஆள் இருக்காங்க. சிங்கிள். வெங்கட் ஸ்ட்ரைக்கில். பால் வந்து பேட்டில் மோதுச்சுன்னு சொல்லலாம். கொஞ்சம் குயிக்கராக இருந்துச்சு இந்த பந்து. பவர் பிளேயோட கடைசி பந்து. பேட் எடுக்கிறதுக்குள்ள பால். ஸோ ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 9 ரன்னு. அதில் ஒரு 6 அடங்கும். நோ விக்கெட். இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் அண்டில் கிருஷ்ணா. ஓவர் தைக்கல ஃபர்ஸ்ட் ஒன். லோ ஃபுல் டாஸ். நேருக்கு நேராக நெத்தி அடிங்க. ஃப்ளாட்டாக போச்சு. 2வது 6. விக்கியோட 12வது 6. செகண்ட் ஒன். நல்ல ஷாட் அகெயின். இந்த தடவை லாங் ஆஃப்ல ஒய்டரா பாஸ் பண்ணியிருக்காரு பந்தை. இதுவும் 6. 3வது 6. 13வது 6ன்னு சொல்லலாம். பேட்ஸ்மேனான ஹேட்ரிக். இந்த பந்து 6 இருந்தால் வெல் டிஃபென்ஸ். அவருக்கான இடத்துல இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கீழே தள்ளிட்டாரு. சிங்கிள். முட்டி போட்டு ஆட பார்த்தாரு. மேலே ஒரு ஃபீல்டர் பம்ப் ஆயிடுச்சு. பின்னாடியே பேக்கப் இன்னொரு ஃபீல்டர். 2 ரன் ஓட்டாங்க. 2 ரன்கள். இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஓவருங்க. 2 ஓவர் முடிவுக்கு 28. எந்த விக்கெட்டில் கமாண்டிட்டு இருக்காங்க. 2 ஓவர்கள் நிறைவு பெற்ற 3வது பவுலர் இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க. அறிமுக பவுலர் தமிழ் வந்திருக்காரு. எப்படி போறாரு பாப்போம். ஆலப்புறம்தான் டி தமிழரசன் அவர்களுக்கு பந்து வீச உள்ளார்கள். பிஃபோர் லென்த்ல முன்னாடி இழுக்கிறாரு. டாட் பால். பேக் டு பேக் 2 வைடு போட்டிருக்காரு. 4th பால் ரீபால். இந்த தடவை ஆஃப் ஸ்டெம்ஸ்ல கிளியர் பண்ணுமா அங்க ஃபீல்டர். நல்ல டேக்கன். விக்கியோட விக்கெட் பறி போகுதுன்னு சொல்லலாம். அடுத்த பேட்ஸ்மேன் கார்த்தி. லாஸ்ட் 2 மோர் இந்த ஓவரில். லெக் ஸ்டம்பில் பூட்டை பார்த்தாரு. ஏறி போய் டாட் பாலா மாதிரி இருக்கு. லாஸ்ட் 1 மோர். ஃபுல் டாஸ் பால். சான்ஸ் ஃபார் கேட்ச்னு பார்த்தா நல்ல டேக்கன். சூப்பராக முடிச்சாருங்க. பாலோட அண்டருக்கு போனாரு. கார்த்தியும் வந்த உடனே வெளியே போறாரு. இந்த ஓவர்ல 2 விக்கெட். 3 ஓவர் முடிவுக்கு 33. 2 விக்கெட்ல இருந்து நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. 4th ஓவர் போட அறிமுக பவுலர் ராகவன். ஃபர்ஸ்ட் பால் வைடு ரீபால். நல்ல ஷாட்டு. நல்ல டைமிங் இருந்துச்சு. கிளியர் ஹிட்டுங்க. வெங்கட் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாரு. இப்போ ஒரு 6 பார்க்க முடியுது அவர் பேட்ல. வாட் அ bowling. அட்டாக்கிங் பால். காலுக்கு நேரம் வந்துச்சு. சிங்கிள். அடுத்த பேட்ஸ்மேன் பிரசன்னா ஹைட்மேன். அவர் சந்திச்சு முதல் பந்து வைடு ரீபால். டவுன் த விக்கெட். இன்சைட் எட்ஜ். பின்னாடி கிராண்டர் 1. நோ பால் கொடுத்துருக்காங்க. ஓடி எடுத்துட்டாங்க ஒரு ரன்னு. ஃப்ரீ ஹிட் பால். லோ கேப்டா கீழே வந்துச்சு. உருட்டல் பாலுங்க. லாஸ்ட் 2 மோர். இன்சைட் எட்ஜ். ஸ்டெம்பு பக்கத்தில் பிச்சாச்சு. கொஞ்சம் தான் விக்கெட்டாக இருந்திருக்கும். இந்த ஓவரோட கடைசி பந்து. ஒரு ஏமாத்தினார் பேட்ஸ்மேனை. சான்ஸ் ஃபார் விக்கெட்டான்னு பார்ப்பாங்க. ஃபீல்டர் விட்டுட்டாருங்க. 1 பவுன்ஸில் பவுண்டரி. 4 ஓவர் முடிவுக்கு 48. 2 more to team 50. இது வரைக்கும் 3 விக்கெட் இழந்திருக்காங்க. பவுலிங் அண்டில் தமிழ். அவரோட முதல் ஓவரை 5 ரன்ல பிடிச்சி போட்டாரு. இந்த ஓவர் எப்படி போறாருன்னு பார்ப்போம். லோ கேப்ட் கீழே வந்துச்சு. உருட்டல் பந்து நல்லா ஸ்டார்ட் பண்றாரு. தமிழர் சமயத்துக்கு என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். பிஃபோர் லென்த் ஒரு புல் ஷாட்டுக்கு போனாரு. அங்க ஃபீல்டர் அவரையும் தாண்டிருச்சு. 6. வெங்கட் பேட்ல இருந்து 3rd ஒன். டாப் எட்ஜுங்க. ஒரு தொங்கல். 2 ஃபீல்டர். நீயா நானா போட்டி இருக்கும். டிராப்பு. சிங்கிள். லாஸ்ட் 3 ஒரு பிரசன்னா ஸ்ட்ரைக்ல.
நல்ல ஷாட், குவாலிட்டி ஹிட்டுங்க. லாங் ஆஃப்ல கிளியர் பண்ணுது. அப் டு நல்ல டெலிவரி, டாட் பால். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 63 ரன், 64 டார்கெட். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராமச்சந்திரன் ஸ்ட்ரைக்கில், பிரசன்னா முதல் பவர் பிளே ஓவர் போட. லோ கேப்டா கீழே வந்துச்சு, ரன்ஸ் ஓட மாட்டாங்க. டாட் பால். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பாலு, ஒயில் எனக்கு உள்ளே தான் வந்திருக்கு. டாட் பால். தேர்ட் ஒன் நேருக்கு நேராக ஷூ வச்சு தடுத்துட்டாரு. நோ சொல்லிட்டார் நான் ஸ்ட்ரைக்கர். டேரக்ட் ஹிட்டுங்க, விக்கெட்டு. 1 ரன் பேட்ஸ் பண்ணா ஷாம். நல்ல ஷாட்டுங்க, குவாலிட்டியான ஹிட்டு. கேப்ல பிளேஸ் பண்ணாரு, எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு பவுண்டரியான்னு பார்ப்போம். யாஸ் கிளியர் பண்ணிருச்சு. சாந்திச்ச முதல் பந்தே 4. லாஸ்ட் மோர் ஸ்லோயர் ஒன், லாங் ஆஃப். எஸ் கிளியர் பண்ணிருக்கு. 1 பவுன்ஸ்ல another boundary. ஷாம் ஆன் ஃபயர் இந்த ஃபைனல்ல. லாஸ்ட் பால் ஒயிட் ரீபால். வெல் பிளேடு, தரையிலே ஆடிட்டு சிங்கிள் மேக் பண்றாரு. ஒரு ஓவர் முடிவுக்கு, பவர் பிளே முடிவுக்கு 11 ரன்னு, ஒரு விக்கெட் இழந்து. ஆள பிறந்தான் வல்லரசு மெமோரியல். செகண்ட் ஓவர் போட கடுக்கம் கார்த்தி லெஃப்டி ஓரத்தைக்கில் இருந்து நல்லா திரும்பிச்சு பந்து. ஆனால் ஒயிலில் இழுத்து போட்டு விக்கெட்டை மாற்றி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். எஸ் நல்ல டேக்கன் விக்கி. அங்கே ஒரு விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேன் ரகு, டீமோட கேப்டன். லெக் பை, டாட் பால். டாப் எட்ஜ் இங்கே ஃபீல்டர் கார்த்தி இருக்காரு. ஆல்ரெடி போன மேட்ச்சில் ஒரு கேட்சை விட்டாரு, இந்த மேட்ச்சில் பிடிச்சிட்டாரு. அடுத்த பேட்ஸ்மேன் தமிழ். நல்லா திரும்பிச்சு, டாட் பால். அடுத்த பந்து டாட் பால். 2 ஓவர் முடிவுக்கு 12, 3 விக்கெட் இழந்து. தேர்ட் ஓவர் போட விக்கி. ரொம்ப நேரமாக தமிழ், சாரி கார்த்தி. டாட் பால். செகண்ட் ஒன் பெரிய சுத்தலுக்கு போனாரு. நோ பாலுங்க, ஸ்டெப் நோ, ஃப்ரீ ஹிட் பால். லெக்கெட் மாதிரி போட்டாரு, மடக்கல் ஷாட்டு, பொலாடு ஷாட்டுன்னு சொல்லலாம். சிங்கிள். குயிக்கர் ஒன், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு. டாட் பால். போன பால் ஒயிடே ரீபால். நல்ல ஷாட்டாக கேட்ச்னு பார்த்தா 1 தடா வெங்கட் இருந்தார். நல்ல டேக்கன். நீ பேட்ஸ்மேன் கிருஷ்ணா அப் டு யாக்கிங்லேருந்து பியூரா கிரீஸ்குள்ளே எடுத்துகிட்டு வந்து 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 15 ரன் ஆடி இருக்காங்க, 4 விக்கெட் இருந்து. இந்த ஓவர் போட கார்த்தி வந்திருக்காரு, இம்பாக்ட் பவுலர். ஓவர் தைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேராக நல்ல ஷாட்டானு பார்த்தா அங்கே வெங்கட். எவ்வளோ நேரம் தான் நான் குத்தி பிடிப்பேன், ஒரு பாலாவது. அர்ஜுனன் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். லெக் கட்ரு போட்டார்ப்பா, ஆனால் ஆஃப் கட்ரா மாறிச்சு. டாட் பால். அடுத்த பந்து நல்ல ஸ்டாப்பு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஒன், டாட் பால். அடுத்த பந்து நல்ல பிளே, தெளிவானார், மிடில் பண்ணார், ஆனால் நோ ரன். நல்ல ஷாட்டுங்க, நல்ல டைமிங் இருந்துச்சு. கிளியர் ஹிட்டர் பார்ப்போம். 6 இருந்தால் ஆறுதல் 6 இருக்கும். எஸ் நல்ல டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு அர்ஜுனன் பேட்ல இருந்து. நியூ பேட், நியூ பவுலர் வெங்கட். ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறமா பேட்ஸ்மேனை ரீச் ஆச்சு. டாட் பால். செகண்ட் ஒன் நல்ல ஷாட்டுங்க, கண்ட்ரி திசையில் 6 ஃப்ளாட்டாக போயிருக்கு. ஸோ இவரும் 6 அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பவுலர் சேஞ்சு, தமிழ் வேந்தன். குயிக்கர் ஒன், டாட் பால். ஸ்லாட்டில் இருந்த பந்து கண்டிப்பாக அது 4ங்க, அன்ஸ்டாப்பபிள் 4 மாறும். நல்ல ஷாட்டுங்க, பியூர் பாட்டமு. 2வது 6. நல்ல ஷாட், ஃபிளாட்டா 1 பவுன்ஸ்ல பவுண்டரி கிளியர் பண்ண நினைக்கிறேன். இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது, இந்த டோர்னமெண்ட்டே முடிவுக்கு வருது. தோனி மகிழன் டீம் இந்த டோர்னமெண்ட்டோட சாம்பியன்ஸ் சொல்லலாம். 4 பேர் தான் ரன்னர் அப் எடுத்துட்டு போறாங்க. இந்த மேட்ச்ல ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தாரு, நல்லா ஓவர் போட்டிருந்தாரு. அவருக்கு ஷீல்டு அமௌண்ட் எவ்வளோண்ணே? அது 200 ரூபாய். சிவகுரு ஃபைனான்ஸ் வந்து 2 6 2 4 அடிச்சிருந்தாரு. 1500 ரூபாய் சிறப்பு பரிசு ப்ளஸ் இந்த ஷீல்டு. ஒரு 6 அடிச்சிருந்தாரு இவரும். இவருக்கும் ஷீல்டு ப்ளஸ் மெடலு 500 ரூபாய். நல்லா ஓவர் போட்டிருந்தார் தம்பி, ஸோ அதுக்கு மெடல் கொடுக்குறாங்க. வளர்ந்து வரும் பவுலர் ப்ளஸ் இந்த ஷீல்டும் கொடுக்குறாங்க.
ஆலப்புறந்தான் வல்லரசு மெமோரியல் கிரிக்கெட் கிளப்பின் சார்பாக சிறப்பான முறையில் மாபெரும் தொடர் கிரிக்கெட் போட்டி நிறைவு பெற்று பரிசுகள் வழங்க உள்ளதால் சிறந்த கேம் சேஞ்சர் அவராக நிரேந்தன் நாராங்காடு ஒரு இம்ப்ரெசிவான ஒரு கடைசி ஓவருக்கு 15 ரன் நினைக்கிறேன். 2 6 அடிச்சு கேமே சேஞ்ச் பண்ணாரு. முக்கியமான தருணத்துல ஷூ அவார்டு கொடுக்குறாங்க இங்க. இந்த டோர்னமெண்ட்டோட பெஸ்ட் கீப்பர் குமரேசன் அவருக்கு போகுது. ஆரஸ்வதி டீம்ல இருக்கு. பெஸ்ட் ஃபீல்டர் அவார்டு கூத்தாடி வயல் சச்சின் அவருக்கு. நீங்களும் பாக்கியராஜன் பாக்கியராஜன் சொல்லி ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. சிங்கப்பூர்ல இருக்கிறவரு. வெள்ளி செயின் பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவார்டு. மச் டிசர்வ்டுன்னு சொல்லலாம். இப்போ நடந்த மேட்ச் வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் என்ட்ரு பண்ணி ப்ரைஸ் எடுத்திருக்கோம். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்காக நிறைய ஒத்துழைப்பு கொடுத்து குறைகள் நிறைய இருந்தாலும் எங்களோட சப்போர்ட் பண்ணி ராமநாதபுரத்துலேருந்து வந்து சிறந்த பவுலரா மாதர் மணலிக்கரை அவர்களுக்கு கார்த்தி ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். அந்த டீம்ல இருந்து மொபைல் போன் எங்களுக்காண்டி நான் கேட்ட உடனே எங்களுக்கு 2 நாள் நல்லா விளையாண்டாங்க. எல்லா அம்பையருமே நல்லா ஓகே. எல்லா டீம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓகே. எல்லா பிளேயருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாமே நல்லா ஆடியன்ஸ் இருக்கீங்க, டீம் இருக்கீங்க, எல்லாருமே இருக்கீங்க. இந்த யாரை நீங்களா செலக்ட் பண்ணீங்க? ஒரு தொடர் நாயகன் எல்லா மேட்சும் பார்த்துருக்கீங்க ஆல்ரெடி. உண்மையிலே இது வந்து சப்பாரி திடல இருக்கா, கோயம்புத்தூர்ல இருக்கா? பண்ணிருந்தோம். நான் பாருங்க டோர்னமெண்டோட தொடர் நாயகன் தெரியும். மொத்தமா 13 சிக்ஸ் பறக்க விட்டுருக்காப்ல. பவுலிங்லயே அவரோட பங்கு இருக்கு. கண்டிப்பா இந்த டோர்னமெண்ட்ல 1 கிராம் மதிப்புள்ள கோல்டு காயின். ஒன்றும் பெருசாலாம் இதாக இல்லைண்ணே. பிச்சு மட்டும் தான் சொன்ன மாதிரி மணியனை சொன்ன மாதிரி பிச்சு மட்டும் கொஞ்சம் புதுசாக ரெடி பண்ணாலும் அப்படி இருக்கு. மித்தபடி எந்த குறையும் இல்லை. நிறைய செலவு பண்ணி எல்லாம் பண்றீங்க. இன்னும் கொஞ்சம் அதை மட்டும் ரெடி பண்ணி நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் இன்னும் நல்லா தெரிவாங்க. ISBL போயிட்டு வந்திருக்கீங்க விக்கி ப்ரோ. அதை பத்தி யங்ஸ்டருக்கு கொஞ்சம் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு அதை பத்தி? கண்டிப்பா எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அது வந்து எல்லாமே நல்லா விளாட்றோம். ஆனால் நம்மளோட அங்கே வந்து கொஞ்சம் குவாலிட்டி நல்லா விளாட்றாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து கிரிக்கெட் அவ்வளோ முக்கியம் கொடுக்கல என்னை பொறுத்தவரையும். அதான். ஆனால் நிறைய பேர் நல்ல பிளேயர்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்க மேலும் போனால் தான் எவ்வளோ என்ன பிளேயர் எப்படி விளாட்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம இங்கேயே விளாண்டுக்கிட்டே இருக்கனால தான் நம்மளும் பெரிய ஆள் நம்ம இங்கேயே நினச்சிக்கிறோம். வெளியில் போய் பார்த்தா தான் தெரியுது நம்மளுக்கு மேலே நல்லா விளாட்றவங்க நிறையா இருக்காரு. மற்றபடி வெளியில் போக தான் தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அது வாய்ப்பு கிடைக்க போய்கிட்டே இருக்கணும். சும்மா இருந்துட்டோம்னா கிடைக்காது. நம்ம இங்கேயே இருந்துக்கணும். அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி பியூர் பேட்ஸ்மேன், பியூர் பவுலர், அது தாண்டி ஆல்ரவுண்டருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது வெளியே அந்த மாதிரி மேட்சஸ்ல? ரொம்ப முக்கியம் வந்து ஆல்ரவுண்டர் தான். ரெண்டுமே பண்ணணும். பேட்டிங்கும் பண்ணணும், பவுலிங் பண்ணணும். தனி அவங்க ப்ராக்டிஸ் எல்லாம் மேட்ச் இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி நம்ம சும்மா ஒரு நாளைக்கு விளாட்றத விட்டுட்டு நம்ம ஒரு நாளைக்கு விளாட்றோம்னா 6 பால் போடுறதாலும் நல்லா அடிக்கக்கூடாது அப்படிங்கிற வெறியோட விளாண்டா எல்லாருமே நம்ம ஸ்டார்ட் பிளேயர் ஆகும். ஓகே ப்ரோ. கடமைக்கே விளாடக்கூடாது, கண்டிப்பாக டெய்லி விளாண்டணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருச்சுன்னா ப்ராக்டிஸ் இருக்கும், நல்லா விளாடுவோம். சும்மா பொழுதுபோக்கு விளாண்டா போக முடியாது. ஓகே ப்ரோ, நன்றி. அவர் இல்லைன்னா அந்த கிரவுண்டே இல்லை. நாங்கள் மற்றபடி இளைஞர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம். மெயினாக வந்து அந்த பேமெண்ட் எல்லாம் பே பண்ணி அவர் தான் அந்த கிரவுண்ட் ரெடி பண்ணார். வாங்க நெருக்கி வாங்க, ஒரு 4 பேர் வாங்க, எல்லாருமே வாங்க, யாராவது எல்லாருமே வாங்க. அதே மாதிரி இந்த அண்ணன் வீட்டில் தான் நம்ம ஒன் டே நைட் ஸ்டே பண்ணியிருந்தோம். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அண்டர் 14க்கு செலக்ஷன் ஆகிருக்கிறாங்க. நம்ம அரந்தாங்கி கிரிக்கெட் அகாடமியில் பயிற்சி பெற்றவங்க வந்து 3 பேர் அண்டர் 14க்கும் இன்னும் 3 பேர் அண்டர் 16க்கும் செலக்ஷன் ஆகிருக்கிறாங்க. அந்த மெடலை கொடுக்கறதுக்கு ISBL பெர்ஃபார்ம் பண்ண
நம்ம அறந்தாங்கியின் அன்பு தம்பி சின்ன மாப்பிள்ளை விக்கி அவர்களை அழைக்கிறோம். ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு யாகேஷ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். யாகேஷ் எதிர்கால இளைஞர்களின் கிரிக்கெட்டை நிர்ணயிப்பது விளையாட்டு போட்டி மட்டுமே. அண்டர் போட்டியில் செலக்ஷன் ஆயிருக்காரு. டிஸ்ட்ரிக்ட் லெவல் எல்லாம் பிட்பால் மேட்ச் செலக்ஷன் ஆயிருக்காரு. அண்டர் போட்டியில் ஜெகா பயிற்சி பெற்றவர். அண்டர் 16ல இங்க ஒரு குட்டி அஸ்வின் இருக்காரு. ஷரீஃப் இவரும் அண்டர் 16. ராஜு அண்டர் 16. அனைவரும் கோச். ஸோ அந்த பசங்க எல்லாருமே ட்ரெயின் பண்ணி கோச் பண்ணுறது இவர் தான். அண்ணன் பேர் சித்தார்த். அறந்தாங்கில கிரிக்கெட் அகாடமி புதுசா ஓபன் பண்ணிருக்காரு. ஸ்விட்ச் பாலுக்கும் சரி வெயிட் டென்னிஸ்க்கும் சரி ஓபன் பண்ணிருக்காரு. யாரும் உள்ள எல்லாருமே பயிற்சிக்கு போய்க்கலாம். நல்ல செலக்ஷன் இருக்கு. நல்ல மேட்ச் அடிச்சு சூப்பரா பண்ணிருக்காங்க. அறந்தாங்கில இது வரைக்கும் பண்ணிருக்காங்க. ஆலப்பிரதான் பேரை சொன்னாலே அங்க டிஸ்கவுண்ட் கண்டிப்பா இருக்கும். ஆலப்பிரதான் போனவங்க யாராலும் ஆலப்பிரதான் சொல்லுங்க, 50% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவாரு. நல்லபடியா கோச்சிங் எடுத்துக்கலாம். நல்ல செலக்ஷன் ஆகிக்கலாம். தம்பி மென்மேலும் நல்ல சிறப்பாக பணி செய்யணும். இளைஞர்களை வளர்த்து விடணும். கிரிக்கெட்டை வளர்த்து விடணும். வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஃபிஃப்த் பிரைஸ் கப்பு கூத்தாடி வயல் டீம் வந்து ஸ்பெஷல் என்னன்னா ஒரு பசங்க பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரே ஒரு சார்ந்தவங்க. டோர்னமெண்ட்டோட 4th பிரைஸ் மண்மலக்கரை. அதுக்கான கப்பு தான் இங்கே பார்க்குறோம். ப்ரோ இங்கே பாருங்க. தேர்ட் பிரைஸ் நாடாக்காடு 20,000 ப்ளஸ் இந்த பெரிய கப்பு. டீம் கேப்டன் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த நாடாங்காடு. மூணாவது பிரைஸ் 20,000. வல்லரசு மெமோரியல் ஆலப்பேரந்தான் அவங்க தான் செகண்ட் ப்ரைஸு. 20,000 ப்ளஸ் இந்த பெரிய கப்பு. கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க. டோர்னமெண்ட்டோட சாம்பியன் தோனி மகிழன் அறந்தாங்கி. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 30,000 ப்ளஸ் இந்த பெரிய கப்பு. முதலாவது பரிசாக தோனி மகிழன் அறந்தாங்கி அணியினர் 30,000 பிளஸ் முதல்வர் சுழற் கோப்பை 50 சுழற் கோப்பை பிரைஸ் மணி. அவர்களுக்கு ஆலப்பிறந்த வாழ்த்துக்கள் தம்பி. புதுக்கோட்டை மாவட்ட அளவில் ஆர்வமுள்ள சிறுவன் அவர்களுக்கு அவங்களுக்கு மற்றும் 2 நாளுமே இங்க இருந்தாங்க. பறக்கும் படையை சேர்ந்த சிறுவர்கள் அனைவரும் இனாமை நிலைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கான மெடலை வாங்கிட்டு போங்க. வாழ்த்துக்கள் சிறப்பாக நடத்திக்க முடியாது. ஐயோ அதனால மேல ஒரு 6 இருக்கு. எல்லாத்தையும் கடந்த 2 நாட்களாக 5,000 ரூபாய் அன்பளிப்பு வழங்கிய அருமை அண்ணன் நிறைய பிரைஸ் குமார் அவர்களுக்கு தற்பொழுது மெடல் அணிவிக்கப்படுகிறது. சிவகுரு பைனான்ஸ் அவர்களுக்கு தற்பொழுது குமார் அண்ணன் அவர்களால் மெடல் அளிக்கப்படுகிறது. சேனல் உரிமையாளர் வினோத் அவர்களுக்கு சிறப்பு பரிசு மற்றும் மெடல் அணிவகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஊர் அம்பலவான் தலைமையில் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு இந்த டோர்னமெண்ட் நடந்து முடிகிறதுக்கு. ஒரு வழியா நடந்து முடிஞ்சிருச்சு. ரெண்டு நாள் காவலுக்கு படுத்திருந்தாரு.